சென்னையின் அடையாளமாக திகழ்ந்த உதயம் தியேட்டரை இடிக்கும் பணி ஜேசிபி இயந்திரங்களுடன் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். உதயம் தியேட்டருக்கு என்று சில ரசிகர்கள் இருப்பார்கள், அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? இது தொடர்பாக கள விவரங்கள். வணக்கம். சென்னையில் 40 வருடங்களுக்கு மேலாக ரசிகர்களை மகிழ்வித்த சென்னையில் அடையாளமாக இருந்த உதயம் தியேட்டர் தற்போது இடிக்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த உதயம் காம்ப்ளெக்ஸில் பார்க்கும்பொழுது உதயம், மினி உதயம், சந்திரன், சூரியன் என 4 திரையரங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக இயங்கி வந்தது. நடுவில் சில காலமாக பல்வேறு மல்டிபிளெக்ஸ் திரையரங்கம் வந்த காரணத்தினால் இந்த திரையரங்களுக்கு மவுஸ் குறைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த திரையரங்கம் இடிக்கப்பட்டு இங்கே குடியிருப்பு வளாகம் கட்டப்பட இருப்பதாகவும் அதற்காக தான் இந்த இடிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. முதலில் இந்த திரையரங்கத்தில் இருந்த கண்ணாடிகள் அகற்றப்பட்டு உள்ள இருக்கும் பொருட்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு இன்று ஜேசிபி இயந்திரங்கள் வர வைக்கப்பட்டு இந்த இடிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. பார்க்கும் காட்சிகள் அந்த வெளியே இருக்கும் டிக்கெட் கவுண்டர்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு சேதமடைந்து இருக்கும் காட்சிகள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கும் ரசிகர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதுமே எளிதாக இங்கே டிக்கெட் வாங்கி படம் பார்த்து எங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினோம். ஆனால் இதுமேல் இங்கே படம் பார்க்க முடியாமல் என்ற சூழ்நிலை ஏற்பட்டது வருத்தமாக இருப்பதாக அவர்கள் தரப்பு கருத்தாக இருக்கிறது. மேலும் இந்த கட்டிடம் எப்போது இடிக்க முடிக்கப்படும் என்பது குறித்து கான்ட்ராக்டர் நம்ம இடையே இருக்கிறார். அவர்களிடையே நம்ம கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இது எத்தனை மாசத்துல இந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு முடிக்கிறதா தெரியப்பட்டு இருக்கிறது? பொதுவாக ஒரு கட்டிடம் இடிக்கப்படும் போது அதாவது பாம் வைத்து கூட அதை பிளாஸ்ட் பண்ணலாம். இந்த கட்டிடம் முடிக்க ஏன் இவ்வளவு ஸ்லோவா? ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 30 டேஸில் முடிக்கும்படி நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம் இப்போ. பட் ஆனால் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு 1 மந்த்து சேர்த்து கேட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் முடிக்கிறன்றது நாட் பாசிபிள். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 30 டேஸ் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் கேட்டிருக்கோம் 2 மாதத்தில் முடிக்கும்படி. அப்புறம் இந்த பாம் வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் இல்லை ஜிஓ ஏதாச்சும் பாஸ் ஆனால் மட்டும்தான் அதெல்லாம் பாம் வச்சு உடனே முடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக பை பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக போகிறதுக்குலாம் பாம் வச்சு தகர்த்தணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு நம்ம டியூரேஷன் இருக்கு. இந்த கட்டிட பணியானது கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலானது இடிக்கப்பட்டு முடியும் என கான்ட்ராக்டர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி ராஜா.